السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فقص القصص لعلهم يتفكرون. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير وبك نستعين يا فتاح. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு வையகத்தை தந்தளித்த எல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மாபெரும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் அண்ணனருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்பன் அனைவர்கள் மீதும், குறிப்பாக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கும், இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள்மலைகளும் வற்றாத கருணையும் ரஹமத்தும் பேருபகாரமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக, ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு மீண்டும் சமர்ப்பித்து ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அவனுடைய கட்டளையை நிறைவேற்றி அவனுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பேருபகாரத்தையும் பெறுவதற்காக வல்ல ரஹ்மான் இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நம் அனைவரும் ஒன்று கூட செய்திருக்கின்றான். நாம் தொழுகக்கூடிய தொழுகைகள், இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகள், இன்னும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத்துகளை எத்தனை முறை மொழிந்திருந்தாலும் அத்தனை அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய ஷஃபாத்துக்கு இணங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், உலகத்தில் உண்டான முஸ்லிமான அன்பன் அனைவரையும் ஒன்று கூட செய்வானாக. வாழும் காலங்களில் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபையும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும், செழுமையான வாழ்க்கையும் தந்து அவனால் அங்கீகரிக்கப்பட்ட அடியார்களாக, ஒரு உத்தமர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நன்மக்களாகவும் மேன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக, ஆமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே வரலாறுகளை உம்மத்துக்கு சொல்லும்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அதன் அடிப்படையிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபக்ஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நீங்கள் உம்மத்தினருக்கு வரலாறுகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிடுங்கள், ஞாபகப்படுத்தி கொண்டிருங்கள்.
லஅல்லஹும் யதஃபக்கரூன், அதன் மூலமாக அவர்கள் சிந்திப்பவர்களாக, சிந்தித்து செயல்படுவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் வரலாற்றுகளை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்ட வசனங்களை நாம் திருமறையிலே பார்க்க முடிகின்றது. பொதுவாகவே இப்போயுள்ள ஜெனரேஷன் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கடந்த கால வரலாறுகளை படிக்க வேண்டும், நிகழ்காலத்தின் நிதர்சனங்களை தெரிய வேண்டும், வருங்காலத்துடைய சிறப்பு அம்சங்களை எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்கிணங்க வரலாறுகளை எல்லாம் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்கு, எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் இன்றைய காலகட்டங்களில் நம்மவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். தன்னுடைய சொந்த வரலாற்றை தெரியாதவர்கள், உதாரணமாக நம்முடைய குடும்பத்துடைய கோத்திரம் என்று சொல்கின்றோம். என்னுடைய தகப்பனார் இவர், இவர் தகப்பனார் என்னுடைய தாதா, அதற்கு முன்னால் உள்ளவர், அப்படி தொண்டு தொற்று நமக்கு முன்னோர்கள் வரை எதுவரை என்று சொன்னால் நபீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வரை இந்த வரலாறு பேசக்கூடிய ஒரு அளவிற்கு இந்த வையகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், நாம் வரலாறுகளை மறக்காமல் படிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் வல்ல ரஹ்மான் நாம் வாசித்து காட்டி ஆயத்திலே சொல்கின்றான். லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று, அதற்காக நீங்கள் வரலாறுகளை சொல்லுங்கள் என்பதை நபிமார்களுக்கு கட்டளையிட்ட ஒரு வசனத்தை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான், நம்முடைய இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட இன்றைய தினம் ஆகஸ்ட் 15வது நாள் 79வது சுதந்திர தின விழாவை நம்மவர்களெல்லாம் அரசு அலுவலகங்கள் முதல் கொண்டு மஸ்ஜிதுகளிலும் ஏனைய இடங்களிலுமே அந்த தேசிய கொடியை, பட்டொலியை, மிகப்பெரிய மூவர்ண கொடியை பறக்க விட்டு நம்மவர்களெல்லாம் இந்த 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த சுதந்திரம் எப்படியெல்லாம் வந்தது, யாரின் மூலமாக வந்தது என்பதையெல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே நாம் சொல்லப்போனால் பின்னால் வந்து முஸ்லிம்கள் செய்த சேவைகள் எல்லாம் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு, அனைத்து விஷயங்களையும் மறைத்து ஒழித்துவிட்டு வரலாறுகளை மாற்றப்படக்கூடிய ஒரு தேசமாக இப்பொழுது மாறுகிறது என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நம்முடைய இஸ்லாம் என்பது யாருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலே அடிமை என்பதை அல்லாஹும் ஏற்படுத்தவில்லை, ரசூலும் ஏற்படுத்தவில்லை. இதற்கு அரபியிலே சொல்லும் பொழுது இஅதாகுர் ரக்பா, அடிமையை உரிமை விடுதல், அடிமையை சுதந்திரம் விடுதல் என்று பொருள் கொண்ட அரபி வார்த்தைக்கு இணங்க உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே ஒரு சமுதாயத்தவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தலைமைக்கின் கீழ் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே எவரையுமே அடிமைப்படுத்தக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு அருமையாக சொல்லி காட்டியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாம் ஒரு வரலாறை சொல்லலாம். 2ஆம் கலீஃபான உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறை பார்க்கும் பொழுது, அவர்கள் அன்றைய காலகட்டங்களிலே மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, அவர்கள் அந்த சாவியை அவரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, அப்படி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ஹரமிலிருந்து அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பயணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அப்படி ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் ஹஸைனா உமர் ரலியல்லாஹு அன்னவர்களும் ஒரு சில நபர்களும் அந்த வாகனத்தில் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, அந்த வாகனம் என்பது மிகவும் சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும்.
தாங்காத அளவிற்கு அந்த வாகனம் நாம் 2 பேர் 3 பேர் ஏறினால் அந்த வாகனம் என்றால் அன்றைய காலகட்டத்தில் ஒட்டகம்தான் இருந்தது என்பதை நமக்கெல்லாம் தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி அந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த வாகனத்திலே மனிதர்களாக நம்மவர்கள் செல்லக்கூடிய நேரத்திலே சில தூரம் நான் அமர்ந்து வருகின்றேன், நீங்கள் நடந்து வாருங்கள், சில தூரம் நீங்கள் அமர்ந்து வாருங்கள், நான் ஒட்டகத்தை இழுத்து வருகிறேன். இப்படியே அந்த வரலாறை படிக்கக்கூடிய ஒரு நேரத்திலே சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்று வருகிறார்கள். அங்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்குள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார். என்ன இவர் ஒரு அரசராக இருக்கிறார், இவர் மிகப்பெரிய ஒரு கலீஃபாக இருக்கிறார், இவர் ஆட்களை வண்டியிலே அமர வைத்து கொண்டு தான் இழுத்து கொண்டு வருகிறாரே, இது என்னவாக இருக்கும் என்றெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழல் அங்கு நிகழ்ந்தது. அங்கு நிகழ்ந்து கொண்ட ஒரு நேரத்தில் தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நாம் கற்பித்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நம்மளால் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் கூட அந்த பிராணிகளையும் கூட நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதை, அடிமைப்படுத்தக்கூடாது என்பதை சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள ஒரு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்விலே, அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நம்மவர்கள் ஒரு இந்திய திருநாட்டின் நம்முடைய தேசத்தின் 79வது நாள் சுதந்திர தினத்தை நாம் அவர்களெல்லாம் கொடியேற்றி சந்தோஷத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு யாரெல்லாம் மூல காரணமாக இருந்தார்கள் என்கிற வரலாற்றை தான் நம்மவர்கள் அவசியம் படிக்க வேண்டும் என்பதல்ல, நமக்கு வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொண்டு அதை நம்மவர்கள் மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்பது ஒவ்வொரு நபருடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் திட்டவட்டமாக அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்விலே, அதன்பாரிதான் கிட்டத்தட்ட இந்த சுதந்திரம் என்பது நாம் நினைப்பது போல சில நபர்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஏதோ 1947 சுதந்திரம் கிடைத்தது. இது எப்படியெல்லாம் கிடைத்தது? இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டார்கள், முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், இன்னும் சில ஷஹீதுகள் எல்லாம் இதற்கு காரணமாக இருந்தார்கள், உலமாக்கள் எல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்றெல்லாம் நம்மவர்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட வரலாறுகளை பார்க்கும் பொழுது இந்த சுதந்திரம் என்பது 250 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தே ஆரம்பமாகிவிட்டது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் இந்த இந்திய திருநாட்டை ஆங்கிலேயருடைய கையிலே சிக்க தவித்து வைத்துக் கொண்டு அந்த ஆங்கிலேயரிடத்தில் நம்மவர்களெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அல்லாஹுடைய அருளால் அதற்கென்று இறங்கி தன்னையும் தன்னுடைய உயிரையும் நீத்தார் என்பதெல்லாம் வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒரு சில வரலாறுகளை நமக்கு படித்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் நினைவு கூறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுதந்திர தினம் என்பது ஆரம்ப காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 1919களிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்றெல்லாம் பேசப்படுகின்றது. 48,000 பேர்களை கைதிகளாக இந்த ஆங்கிலேயர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை நமக்கெல்லாம் பார்க்க முடிகின்றது. அந்த 48,000 பேரில் கிட்டத்தட்ட 36,000 பேர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்பதை இந்த வரலாறு இன்றைய காலகட்டத்திலே மறைத்து இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவலைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இன்றைய காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட இஸ்லாமிய வரலாறுகள் எல்லாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே வரலாறுகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதை நம்மளால் சகித்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இன்றைய காலகட்டங்களில் வரலாறை மறைக்கின்றார்கள், மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விலே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட நம்மெல்லாம் இந்த வரலாறு என்பதை ஆரம்ப காலகட்டங்களிலே
பள்ளிக்கூடங்களிலே நாம் படித்திருப்போம். இன்னும் புஸ்தகங்களை வைத்து நம்மவர்கள் படித்து கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருப்போம். இதற்கு மிக முக்கியமாக இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு மிக முக்கியமானவர்கள் எல்லாம் பெரும் பெரும் ஆட்கள் இருந்திருக்கிறார் என்றாலும் கூட நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் உலமாக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம். பர்மாவில் பகதூர் பாஷா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பர்மாவிலே அடக்கப்பட்டிருக்க பகதூர் பாஷா அவர்கள் இந்த இந்திய சுதந்திர திருநாட்டிற்காக, அந்த விடுதலை கிடைப்பதற்காக அயராது இன்னுயிர் நீத்து அவர்கள் வாழக்கூடிய காலகட்டங்களிலே அந்த ஆங்கிலேயரிடத்திலிருந்து நாமெல்லாம் சொல்வது போல வெள்ளையனே வெளியேறு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அருமையான நேரத்திலே பகதூர் ஷா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாயாக திகழ்ந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணக்கர்த்தாவாக இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இதன் அடிப்படையில் நாம் வரலாற்றுகளை பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய ஹிஸ்டரியை படிக்கக்கூடிய நேரத்திலே ஜாலியாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலே கிட்டத்தட்ட 1919ஆம் ஆண்டு இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட கொத்து கொத்தாக மக்களை அவர்கள் கொண்டு குவித்து கொண்டு அருகாமையில் இருந்த கிணத்திலே போடுகின்றார்கள். கிணத்திலே போட்டு மிதந்து வரக்கூடிய அளவிற்கு அன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய இனவெறியை மிகப்பெரிய ஒரு நம்முடைய நாட்டை எப்படியாவது கொலை சீர்குலைத்து விடும் என்ற ஒரு நோக்கத்திலே அன்றைய காலகட்டத்திலே செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த சுதந்திர தின வரலாறை, சுதந்திரமான விஷயங்களை படிக்குவதற்கு சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஒரு வரலாற்றையும் அவருடைய ஆட்சியையும் பார்க்க வேண்டும் என்பதை நம்மெல்லாம் சொல்வது போல இந்த சுதந்திர போராட்ட தியாகியாக இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிவர்கள் கூட சொன்னார்கள் அல்லவா, ஆட்சி செய்தால் உமருடைய ஆட்சி போல ஆட்சி செய்யணும், அவ்வளோ பெரிய நீதமானவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இப்படி இது சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த கயவர்கள் எப்படியாவது நம்ம விட்டு நம்முடைய சுதந்திரத்தை பறிக்க வேண்டும், அவர்களிடமே நம்மவர்களை அடிமையாக ஆக்கி வைக்க விட வேண்டும் என்றெல்லாம் பல கங்கணங்களை கட்டி கொண்டெல்லாம் சில நபர்கள் செய்து கொண்டிருப்பதையும் நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். இந்த சுதந்திர போராட்டத்திற்காக அயராது பாடுபட்டவர்களில் ஒருவர் முகமது அலி ஷா, ஷவுகத் அலி ஆகிய 2 பேர்கள். இந்த 2 பேர்களும் அவருடைய தாய்மார்கள் என்ன துவா செய்தார்கள் காபத்துல்லாவிலே சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த காபத்துல்லாவிலே துவா செய்யக்கூடிய ஒரு நேரத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய மக்களின் மூலமாக இந்த இந்திய திருநாட்டிற்கு, எங்களுடைய நாட்டிற்கு நீ சுதந்திரத்தை கொடுத்து விடு ரப்பே என்று துவா செய்தார்கள். எந்த ஒரு தாயுமே அந்த இடத்திலே போய், பொதுவாகவே இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்ன என்றால் துனியாவுடைய வேலைகளுக்காக அதாக வேணும், இதாகணும், அப்படி செய்யணும், இப்படி செய்ய வேணும் என்றெல்லாம் துவா செய்வது வழக்கம். அது மனிதனுடைய இயல்பு. ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மகான்கள் முகமது அலி, ஷவுகத் அலி அவருடைய தாயார்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளின் மூலமாக இந்த இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரத்தை கொடு யா அல்லாஹ் என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு துவாவை அந்த இடத்திலே வைத்தார்கள். காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து, பொதுவாகவே காபத்துல்லாவுடைய திரையை தொட்டு நாம் எந்த நோக்கத்துக்காக துவா செய்கிறோம் அது கபூலாகும், அது நிச்சயமாக கபூலாகும். அதன் அடிப்படையில் தான் அந்த அம்மையார்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக இப்படி இந்திய திருநாடு ஒரு சுதந்திர நாடாக ஆங்கிலேயருடைய கையில் பிடிபடாமல் சுதந்திரவான்களாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் ஒரு இடத்துக்கு செல்கின்றார்கள், லண்டனுக்கு செல்கின்றார்கள். லண்டனுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு சொல்லப்படுகின்றது, ஒரு வட்டமேசை மாநாடு நடக்குகின்றது. அந்த மாநாட்டிலே சொல்லப்படுகிறது, ஏதோ எங்களுக்கு இந்த இந்திய திருநாட்டிலே சுதந்திரத்தை நீங்கள் கொடுங்கள் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இதனுடைய வரிசையிலே வருகின்றது. இதனுடைய வரிசையிலே நாம் ஒரு வரலாறுகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட
250 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுதந்திரத்தை பெற்ற மிகப்பெரிய தியாகிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்கள் என்பதை சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பேர் தியாகிகள் தான் முகமது அலி அவர்களும் சவுக்கத் அலி அவர்களும். அவர்கள் அந்த மரணமாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள், யா அல்லாஹ், எங்களின் மூலமாக இந்த நாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வேண்டும், அப்படிப்பட்ட சுதந்திர தியாகிகளா எங்களை நீ ஆக்கிவிடு என்றெல்லாம் துவா செய்து கடைசியில் அவர்கள் எந்த இடத்தில் அடக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், நபிமார்கள் எல்லாம் அடக்கப்பட்ட இடமா இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிலே அடக்கப்பட்டிருக்கிறார் என்பது வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடையார்களே, இதன் அடிப்படையில் நம்மவர்கள் இன்றைய காலகட்டங்களிலே மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்கு மட்டுமல்லாமல் பிற சமுதாயத்தினரும் கூட இன்றைக்கு என்ன சொல்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய சமூகம் இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய கோபமே இந்த உலகத்திலே ஆகியிருக்கும், இந்த இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரமே கிடைத்திருக்காது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய காலத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றான். அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 1803ஆம் ஆண்டு ஷாஹ் அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இப்படி ஆங்கிலருடைய கையிலே இந்த நாடு பிடிபட்டு கொண்டு இருக்கின்றதே, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1800 என்றால் இப்பொழுது எத்தனை வருடம் ஆகிவிட்டது என்பதை நாம் மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். 1883ஆம் ஆண்டு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நேரம் ஆங்கிலேயர்களிடத்திலே நம்முடைய இந்திய திருநாடு மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு நம்முடைய சுதந்திரத்தை பறித்து அவர்களுக்கு நம்மை அடிமையாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் நேரத்திலே ஷாஹ் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள், அன்றைய காலகட்டத்திலே தாருல் ஹர்பாக அறிவித்தார்கள் இந்த நாடை. தாருல் ஹர்ப் என்று சொன்னால் போருக்குரிய நாடு, போர் புரிய வேண்டும், இந்த போரின் மூலமாக நிச்சயமாக நாம் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் நம்மவர்களை அவர்கள் அடிமைத்தனமாக எல்லா காலத்திலும் வைத்து விடுவார்கள் என்பதை மனதில் எண்ணிக்கொண்டு ஷாஹ் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் 1883ஆம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். சண்டையிடுங்கள், ஆங்கிலேயரிடம் நீங்கள் சென்று உங்களுடைய விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஷஹீதாகுங்கள் வரை நீங்கள் போராடுங்கள், நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு காரணத்தினால்தான், அந்த மகான்களுடைய மாபெரும் முயற்சியின் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டத்திலே நம்மவர்களுக்கு சுதந்திரம் என்பது கிடைத்தது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிடைத்தது என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆக இந்த சுதந்திர தினத்திலே நம்மவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சற்று ஒரு நிமிடம் நம்முடைய மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இந்திய விடுதலை போராட்டத்திலே நம்முடைய இஸ்லாமியருடைய பங்கு என்னென்ன இருந்தது, எப்படியெல்லாம் அவர்கள் எந்தெந்த நேரங்களெல்லாம் எதற்காக கொல்லப்பட்டார் என்பதெல்லாம் சரித்திரங்களை நாம் படிப்பது மட்டுமல்லாமல், அன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய பேரருளால் அவர்கள் இன்றைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நோக்கத்துடன் மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஃபதுல் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரத்தை அவர்கள் மூலமாக வழங்கினான் என்பது வரலாறுகளை காண முடிகின்றது. அப்படிப்பட்ட மகான்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? சின்ன ஒரு ஈசால் சவாப், நன்மை எத்தி வைக்கிறது. அவர்களுக்காக நம்மவர்கள் கண்கலங்கி அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை இன்றைய காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இந்திய திருநாடு ஆங்கிலேயர் கையிலே மாட்டி விடாமல் அல்லாஹ்வுடைய பேருதவியால் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகான்களுக்கு நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அந்த துவாவின் மூலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்கி வைப்பான் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. மேலான அல்லாஹ்வினர்களே, எனவே நாம் வாழும் காலங்களிலே வெறும் ஏதேனோ நம்மவர்கள் நம்முடைய ஜேப்பிலோ நம்முடைய சட்டையிலோ கொடிகளை மட்டும் குத்தி விடுவது மட்டுமல்லாமல் இதற்கு மாறாக நம்மவர்கள் இதை போல என்னென்ற இடங்களில் எல்லாம் நம்மவர்கள் கொடியேற்றினோம் என்றதெல்லாம் மட்டுமல்லாமல் நம்முடைய மனதில் சற்றும் சிந்தித்து அவர்களுக்காக நாம் அவர்கள் துவா செய்தோம் என்று சொன்னால்தான் அதனுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்து வரைக்கு தருவான். இப்படி இன்னும் சொல்லப்படுகின்றது, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரக்கூடிய ஒரு நேரத்திலே இந்த இந்திய திருநாட்டுடைய சுதந்திர வரலாறு
வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டாலும் கூட அந்த இஸ்லாமியர்கள் வெகுண்டெழுக வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்றெல்லாம் அன்றைய காலத்திலே சொல்லி வைத்தார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நான் முதலில் சொன்னது போல 1803 தாருல் ஹர்ப் என்று அறிவித்தார்கள், சண்டைக்குரிய நாடாக அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா விஷயத்திலுமே ஆளும் அரசாங்கம் நம்மவர்களை குழப்பத்திலே ஆழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. எப்படியாவது எந்த இடத்திலாவது எந்த நேரத்திலாவது இஸ்லாமியர்களுக்கு துன்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணத்தை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு நேரமும் இந்த அராஜக ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அராஜகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுதந்திர போராட்ட தியாகுடைய துவா பரக்கத்தால் முறியடிக்க வேண்டும் என்று நம்மவர்கள் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். வல்லோனாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நம்முடைய பிற்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் அந்த இஸ்லாத்துடைய வரலாறுகளை, நம்முடைய இந்திய வரலாறுகளை மிகப்பெரிய ஒரு பாடமாக கற்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான், ஃபக்ஸில் கஸஸ, நீங்கள் வரலாறுகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அந்த வரலாறின் மூலமாக அவர்கள் சிந்திக்குவதற்கு ஒரு நேரம் வரும் என்பதை அல்லாஹ் கிட்டத்தட்ட அப்பயே சொல்லிவிட்டான். அதன் அடிப்படையில் தான் இன்றைய காலகட்டங்களிலே அல்லாஹ்வுடையவர்களால் 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதிலும் கொடியேற்றி அல்லாஹ்வுடைய கிருபையிலே கொண்டாடி இருக்கின்றோம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சமத்துவத்தை கியாமத் நாள் வரை நிச்சயமாக வைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் மனதார துவா செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக என்று துவா செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்.